அனைவருக்கும் வணக்கம். இந்த கண் இவருடன் இவர் குழந்தையா இருக்கிறதுல இருந்து பேசிட்டு இருக்கிற கண். அதற்கு காரணம் அந்த கண் நான் குழந்தையா இருக்கும் போது எங்களோட பேசிட்டு இருந்துச்சு. இந்த கண்ணு பேசுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க பேச கத்துக்கிட்டதே அவர் டைலாக்ஸ் வச்சுதான். இப்ப சொல்லியிருந்தாரு அவரு. இதுல ஒரு வாட்டி என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நினைக்கிறேன், ஒரு பேட்டியில ஐயா சொல்லியிருந்தாங்க, பிரபு என் மடியில இருந்ததை விட கமல் ஜாஸ்தி என் மடியில உட்காந்துருக்கார் அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் பிஷப் காட்டன் அந்த மாதிரி வெளியூர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் அங்க அவர் கூடயே தெரிஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் இருவரையும் விட அதிகம் மடியில் தவழ்ந்த பிள்ளை. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் அவர் வந்துடுவாருங்கிறது இல்லை. எத்தனையோ பேர் அந்த சிகரத்தை பார்த்து இந்த மாதிரி வரணும்னு நினைச்சிட்டு இருந்த பல கோடி பேர்ல நானும் ஒருவன். முயற்சி தான் அந்த திருவினையாக்கும். அந்த முயற்சி உங்களிடம் இருக்கிறது தம்பி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் முழு உழைப்பினால் தான் இப்படி வந்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஜீன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க நம்பலாம், பட் உழைப்பு இல்லாம முடியாது. அது இவருக்கு இருக்கிறது. ஆசி, அவருடைய ஆசி இருக்கிறது. குமுக்கி விழாவில் பேசினேன், இமாம் அவர்களை பாராட்டினோம். அந்த இசை என்னை கவர்ந்தது போலவே பல கோடி தமிழர்களை கவர்ந்தது. அதே நிகழ்வு இந்த படத்தின் இசையிலும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். கௌரவ் அவர்களை பற்றி சொன்னார்கள். நான் சற்று தாமதமாக வந்தேன், மன்னிக்க வேண்டும். அதனால் முழுசா எல்லாம் பார்க்க முடியல. பட் ஒரு சோறு பதத்தில் பானையில் சோறு எப்படி ஆக்கியிருப்பீர்கள் என்று புரிகிறது. இங்கே இது ஒரு குடும்பம். வெவ்வேறு வீடுகளில் இருந்து வந்தாலும் அன்னை இல்லம் எங்களுக்கு எல்லாருக்கும் வீடு. இந்த சங்கமத்திற்கு மூல நதியாக இருக்கும் அவரை என்றென்றும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தில் என்னையும் ஒருவனாக ஏற்றுக்கொண்ட அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் நன்றி. இந்த படம் வெற்றியடைய வேண்டியது எனக்கு முக்கியம், இவருக்கு முக்கியம் போல. நல்ல சந்தோஷம் இருக்கிறது. இங்கே என்னை பார்ப்பதற்காகவே பெங்களூர் வந்த நண்பருக்கு நன்றி. அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு டைரக்டர். கத்துக்க வேண்டிய விஷயம் பல இருக்கிறது. இவர் எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கும்போது நானும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்தேன். பல விஷயங்கள் கில்லாடி ஜான் அவர். அதுல அது எல்லா வித சிக்கல்களையும் கோபமா இருக்கிற நேரத்தில் கோபமா பேசி டக்குன்னு உடனே சிரிச்சு சாரி சொல்லி தேங்க்யூ சொல்லி எட்டி உதச்சு என்ன நடக்கணுமோ அந்த தேரை உருட்டுறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணிடுவாரு. அது ஒரு தனி திறமை. நடிப்பது எப்படியோ, ஒரு ஸ்டண்ட்மேன் பல்ட்டி அடிக்கிறது எப்படியோ, அடிபடாமல் பல்ட்டி அடிக்கிறது தான் அந்த வித்தை தெரிந்தவர். மகாவீரர் இவர். அதை நான் கிட்டத்தட்ட 5 படங்களில் அனுபவித்திருக்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தேன். அப்புறம் தோல் உரசி தோல் மோதி ஒருத்தர் பிராண்டிக்கிட்டு எல்லாம் அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் கூடிவிட்ட ஒரு சகோதரர். அவர் வளர்த்த பிள்ளைகளில் ஒருவர். சோடை போக மாட்டார் என்பது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. எடிட்டர்ஸ், பாடலாசிரியர்கள் என்னையும் உங்கள் குடும்பத்தில் சேர்த்து கொண்டதற்கு பெருமை. இன்னொரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் வந்ததும் நினைச்சது, எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க பாலவிநாயகா காலனின்னு ஒரு காலனி. அந்த காலனியில் இளம் பாடகர்கள் கேரளாவிலேருந்து வந்தவங்கெல்லாம் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லி அந்த பாட்டை, அது ஒரே ஒரு 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 தார், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருந்து பாடக்கூடிய பாட்டு, அதை எனக்கு பாட்டி காட்டுவார். நான் குழந்தையா இருக்கும்போது, நான் சினிமா நட்சத்திரம், அவர் இன்னும் ஃபுல்லாக சினிமாக்குள்ளே வரல, எனக்கு பாடி காட்டுவார். அப்படியே மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த குரல் இன்னைக்கும் கேட்குது. ஜெயசுண்ணா, ஹேட்ஸ் ஆஃப். நான் சின்ன பிள்ளையா இருந்த போது கேட்ட அந்த குரல், அதே வெங்கலத்தை உருக்கி ஊத்தின மாதிரி அந்த குரல் இன்றும் கேட்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கிறது என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது.
நன்றி அண்ணா. எங்களை எல்லாம் நீங்கள் பல கோணத்தில் வாழ்த்தி கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரர் நீங்கள் என்பது எனக்கு பாட வரும் என்று என்னை நம்ப வைத்து சினிமாவில் பாட வைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் ஜேசு அண்ணா அவர்கள். நான் அவருடைய ரசிகன். அவர் பார்த்தானே பாடுற நிறுத்திடுவேன். நான் அவர் சொல்லுவார்ல, நல்லா வருது நீங்கள் பாடலான்னு. அவரோட தனி ஜோக்குன்னு நினைக்கிறேன். அது வீட்டில் போய் குலுங்க குலுங்க சிரிச்சிருப்பார். நம்பிட்டான். நானும் அதை நம்பி படத்துல பாடி அது மக்களும் ரசிச்சுட்டாங்க. ஏதோ என்னை கேலி பண்றதுக்காக நீங்க சொல்லியிருந்தாலும் அது ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு எனக்கும். நன்றி அண்ணா. இங்கே இந்த காதல் காட்சிகள் அதை படமாக்கி இருந்த விதம், அதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட சிரத்தை எல்லாம் தெரிகிறது. அது எனக்கு மட்டுமல்ல, ரசிகர்களுக்கும் தெரியும். இன்னும் நிறைய பேச முடியும், ஆனால் ஒரு படப்பிடிப்பு காத்து கொண்டிருக்கிறது. தம்பிக்காக அதை நிறுத்தி வைத்து விட்டு இங்கே வந்திருக்கிறேன். உத்தம வில்லனின் கடைசி 2 நாட்கள் ஷூட்டிங். அதில் ஒரு நாள் அரை நாள் வேஸ்ட் ஆயிடும் போல் இருக்கு. அந்த பதட்டத்துடன் பேசுகிறேன். தனியாகவும் இவரை வாழ்த்த முடியும், ஆனால் உங்கள் முன்னெல்லாம் வாழ்த்துவது எனக்கு சந்தோஷம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா மெயினாக வந்தது விக்ரம் பிரபுக்காக தான். விக்ரம் பிரபு நானும் ஜிம்ல ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீ என்னடா ஜிம்ல பண்றேன்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு இப்போ யார் வேணா நடிக்கலாம், அதுக்கு நானே ஒரு உதாரணம். ஒரு நடிகனாகிறது சுலபம் தான், ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். விக்ரம் பிரபு ஒரு நல்ல மனுஷன். அந்த வகையில் பிரபு சார் வந்து அவ்வளோ அழகா பண்பா ரொம்ப அழகா வளர்த்துருக்கீங்க சார் பையனை. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நடிகர் திலகத்தின் பேரன்கிற பெரிய புண்ணியம் உண்டு, இளைய திலகத்தின் மகன்கிற ஒரு பெருமையும் உண்டு. அதே சமயம் அது ஒரு நடிகனாக அவர் மாறி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாரமும் கூட. அந்த பெயர் இந்த பெயர்களெல்லாம், இந்த லெஜண்ட்லாம் அவருடைய தோளில் சுமந்து கொண்டு தனக்குன்னு ஒரு பெயர் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். சம்பர் ஸ்டார். அவர் பேர் சொன்னாலே இன்னைக்கு அவரை அடையாளம் தெரியும். ஸோ நிச்சயமா அவங்க தாத்தாவும் சரி அப்பாவும் சரி உங்களை நினைத்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இமான், நம்ம ஆல்ரெடி சொன்னேன், மெச்சூர்ட் ரியலி வெல் as a musician, and உங்கள் சாங்ஸ்லாம் இப்போது ரொம்ப நல்லா வரவேற்கப்படுகிறது. குறிப்பாக பிஎன்சியில் ரொம்ப நல்லா உங்கள் மியூசிக் கேட்குறாங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் கௌரவ் ஃபார் யுவர் ஃபில்ம். அண்ட் சத்யராஜ் சார் வழக்கமாக எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் கேட்குறதா? சரி, தனியாகவே கேட்குறேன் இப்போ. I'm very happy for the whole team and I wish you all the best. படமும் பாடல்களும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். நிஜமாக கூல் ஹாப்பி. ட்ரெயிலர் சூப்பராக இருந்தது. அண்ட் முதல்ல தனஞ்சயன் சார் வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்விடேஷன் கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, செக்ஸியாக இருந்தது, கலர் முதற்கொண்டு. அந்த அட்ராக்டிவ் வந்து அந்த விக்ரம் பிரபு பார்க்கும்போது அழகாக இருந்தது. அவர் சீக்கிரம் தொட்டுட்டார். இப்போ தொடர்ந்து அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் கும்கியில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இவன் வேறு மாதிரியாக இருக்கட்டும், அரிமா நம்பியாக இருக்கட்டும், இந்த படம் சரி. அண்ட் இந்த சாங்கு சீன் போடுற சாங் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் சூப்பராக இருந்தது. என்ன சொல்றதில்ல, அழகாக வந்திருக்கு. அண்ட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அங்கிள், இவங்க வீட்டில் ரொம்ப நான்வெஜ் ஆகுறாங்க. கூட சொல்லுங்க, நான் நம்ம வீட்டு வரேன்னு சொல்லுங்க. இந்த படத்தை நான் வாழ்த்தலாம் முடியாது, அதெல்லாம் செய்யுமே. பட் இங்கே இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே எனக்கு நெருங்கியவங்க நிறைய பேர். ஹீரோயினை தவிர்த்து மீது எல்லாருமே நமக்கு நெருக்கமானவங்க. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். தனஞ்சயன் சார் ஆகட்டும், டைரக்டர் கௌரவாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி சதீஷ், இமான் அண்ணா,
அண்ட் அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு எல்லாருமே பயங்கர க்ளோஸ். ஒவ்வொரு படமும் ஓடணும், எல்லாருடைய படமும் ஓடணும் அப்படிங்கிறது ஆசை. இது சும்மா ஸ்டேஜுக்காகலாம் நான் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த படங்கள்லாம் ஓடும்போது இன்ஸ்பயர் ஆகிறோம் நம்மளும், இந்த மாதிரி நம்மளும் நல்லா நடிக்கணும், இந்த மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொரு முறையும் அது மாதிரி நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஸ்க்ரீனில் நல்லா பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் இங்கே சாங்ஸு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுது இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான படம் கொடுத்ததுக்கு. அண்ட் இதில் பார்த்தா எங்களோட சிவனாண்டி சாரும் வேற ஒரு லுக்கில் இருந்தார், அப்படியே பயங்கரமாக வேற ஒரு லுக்கில் இருந்தார். அவர் இருக்கதே படத்துக்கு பெரிய பாசிட்டிவிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னா நிச்சயமாக இது பெரிய சக்ஸஸாக இருக்கணும் என்டையர் டீமுக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் என்னுடைய விஷஸ். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னையும் கூப்பிட்டதில் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் விக்ரம் பிரபு பிரதர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதையும் தாண்டி அடிக்கடி ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிற நண்பர். ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிலாம் அவர் கேள்விப்பட்டாருன்னா நாங்கள் இருக்கோம் பிரதர், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது வந்து அவங்க ஃபேமிலியிலே இருக்குன்னு நினைக்கிறேன். அது அழகாக அவ்வளோ இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து சிவாஜி சாரை எனக்கு பார்க்கறதுக்கான கொடுப்பனைலாம் கிடைக்கல. பட் பிரபு சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ பண்ணிட்டு இருக்க படத்தில் கிடைச்சிது. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கதை கேட்கறது தான் பாதி நேரம் வேலை. டைரக்டர் வந்து எப்படி கூப்பிட்டு போகிறது இங்கேருந்து அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கதை பேசிட்டே இருப்போம். அவர்கிட்ட கேட்டே இருப்போம், அந்த படம் எப்படி சார், இந்த படம் எப்படி சார், அது எப்படி சார் நடிச்சு, இது இப்படி இருந்துன்னு சொல்லி கதை கேட்கவே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வரும்பொழுது விக்ரம் பிரபு சார் யோசிக்கவே தேவையில்ல, உங்களுக்கு வேற மாதிரி ஒரு கரியர் தான் இருக்கும் அது. அண்ட் உங்களோடலாம் நானும் அசோசியேட் ஆகிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள், இன்னும் பயங்கரமான படங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஆசை, விஷஸை விட இது பெரிய ஆசை. அண்ட் ஒன்ஸ் அகேன் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. அன்னை இல்லத்தின் ரசிகர்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கும்கி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால நான் சொன்ன வார்த்தை லிங்குசாமி சார் உட்காந்துருக்காரு. ஆனால் அது அடுத்த அடிக்கடி அவர் என்ன பாக்கில சொல்லுவாரு, விக்ரம் அடுத்த பராசக்தி தான் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா கும்கிய? அதே மாதிரி இப்ப சொல்ற விக்ரம் அடுத்த தங்க பதக்கம் தான். அப்புறம் நம்ம என் தம்பி, சின்ன தம்பி இளையதலகம் பிரபு அவர்களுக்கு எப்பவுமே அப்பாவுக்கு வந்து மகன் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா அதுதான் பெருசா கண்ணுக்கு தெரியும். இவன் வேற மாதிரி படம் பார்த்துட்டு நான் தலைவருக்கு ஃபோன் பண்ணி தலைவரை விக்ரம் பின்னிட்டாப்ல அப்படின்னா, நல்லா இருக்கு தலைவா, கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதை சொல்ற அருகதை எனக்கு இல்லை, ஏன்னா கண்டிப்பா என்னை விட நல்லா டான்ஸ் ஆடல, உங்களை விட வேணா கொஞ்சம் கம்மி ஆடுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இப்ப பாத்தீங்கல்ல டான்ஸ் தலைவா, சைலண்டா உட்காந்துட கூடாது. இப்ப பாத்தீங்கல்ல எப்படி பின்னிருச்சு பார்ட்டி. ஏன்னா ஒவ்வொரு ஹீரோக்கும் வந்து அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். நான் ஒரு 75 படம் வில்லனா நடிச்சுட்டு ஹீரோ ஆனப்போ என்ன வச்சு ஒரு மாபெரும் தயாரிப்பாளர், என்ன சொல்றது, உலகநாயகன் கமல் அவர்கள் என்ன வச்சு படம் பண்ணார். அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் நடிச்ச முதல் போலீஸ் ஆபீசர் கேரக்டர் சூப்பர் ஹிட் ஆகி 150வது நாள் விழால நடிகர் சிவாஜி அவர்கள் கையில எனக்கு ஷீல்டு வாங்கி கொடுத்தாரு. என்ன கரெக்டா கமல் சார் கணிச்சாரு. ஃபர்ஸ்ட் என்ன வச்சு கமல் சார் என்ன ஹீரோவை வச்சு படம் பண்றதுக்காக காட்டின படம் போயிங்னு ஒரு மலையாள படம். மோகன்லால் நடிச்சார். அதுல வந்து 3 ஹீரோயின். அப்ப எனக்கு அந்த படம் தானே பிடிக்கும். நான் கமல் சார் சார் இது சூப்பரா இருக்கு சார், ஏன் 3 ஹீரோயின் இருக்கிறனாலே அப்படின்னாரு. இல்ல சார் ஜாலியா இருக்கு சார் படம், தமாஷா இருக்கு. இது வேண்டாம், இது எல்லா படத்துலயும் நீங்க பண்ற விஷயம் தான், உங்களுக்கு வேற ஒரு படம் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் கதையை சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, எங்க வெளிநாட்டுக்கு போனாலும் வந்து எனக்கு அதை பத்தி பேசுவாங்க. சார் கடமை கண்ணியம் கட்டு, நான் வந்து அநேகமா தமிழ் சினிமாவில் அதிகமா இந்த யூனிஃபார்ம் போட்டவன் நானா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ படம் போலீஸ் ஆபீசர் நடிச்சாச்சு. இப்ப சிகரம் தொழிலையும் கூட நடிச்சிருக்கேன். அப்படி கமல் சார் வந்து கரெக்டா, நான் எது பேசினாலும் கமல் சார் வச்சுதான் பேசியேன். என்ன முதல் படமே அவரோட சட்டமன் கேள் நடிச்சேன். இன்னைக்கு இருக்கிற இந்த கவிஞர்கள் மதன் கார்கி, கானா பாலா எல்லாம் வந்து இந்த பாடல் வரிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கீல, பிரபு சார் பக்கத்துல இருந்து தலைவா எல்லாரும் ஒரு சித்தர் ரேஞ்சுக்கு இருக்காங்க தலைவா அப்படின்னாரு. எனக்கு சித்தர் ஒண்ணு பெரிய சிரிப்பு வந்துருச்சு. என்ன என்னுடைய 25 வருஷம் நான் நடிச்சு முடிச்சதுக்காக 25 வருஷம் ஆனதுக்கு இப்ப 36 வருஷம் ஆகி போச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, கமல் சார் தான் தலைமை தாங்கினார்.
ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்காந்து நானும் கமல் சார் இந்த ஆத்திக நாத்திக விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தா, நான் ஏதோ சில கருத்துக்களை சொன்னேன். கமல் சார் அப்படியே பாட்டிருந்தாரு. கூட நண்பர் விஜயகாந்த் இருக்காரு. கமல் சார் பேசல, உங்களுக்கு நடிகர் சத்யராஜ் வந்து ஒரு நல்ல நடிகரா தெரியும், ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நாத்திகனா தெரியும், ஆனா உண்மையில வந்து சத்யராஜ் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு ஒண்ணு விஜயகாந்த் ரியாக்ஷன், என்ன சத்யராஜ் உங்களை கமல் சித்தருங்கிறாரு. பெரிய கன்ஃபியூஷன். அந்த அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் விஜயகாந்தோட எக்ஸ்பிரஷன் தான், என்ன சித்தருங்கிறாரு உங்களை அப்படின்னு. இன்னைக்கு பல சித்தர்கள் உருவாகிட்டாங்க. ஏன்னா ஒரு சித்தர் மனநிலையில் இருக்கிறத ஒரு நல்ல கவிஞரா இருக்க முடியும். கவிஞர் கண்ணதாசன் அவர்களாகட்டும், வாலியாகட்டும், பட்டுக்கோட்டையாராகட்டும் எல்லாமே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் கௌரவனுடைய அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த எக்யூப்னுடைய ஹேண்ட்லிங். நான் அது ரொம்ப வியந்தது வந்து, நான் சும்மா கமல் சார் பற்றி தான் பேசுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அது வந்து நான் ரொம்ப வியந்தது வந்து இந்த விருமாண்டி படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் இந்த மகாநதியில் ஒன்று வந்திருக்கும். ஒரு ஜெயிலுக்கு இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குல்ல கமல் சார், அங்கிருந்து எங்கேயோ ஆரம்பிச்சு நம்ம சினிமா ரசிகர்களுக்கு வந்து ஒரு கேமரா எங்க வச்சு எப்படி எடுத்தாங்க அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. பட் எனக்கு மகாநதி பாட்டு எங்கடா எங்கேயோ இருந்த கேமரா எங்கேயோ போயிருச்சா, என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து விரும்பாண்டியில பார்த்தா அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் த எக்யூப்மெண்ட், அந்த 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 கருவிகளை சரியாக பயன்படுத்துறதுங்கிறது விரும்பாண்டியில பார்த்து தலை சுற்றி போச்சு. எப்படியோ போகுது ஷாட். உண்மையிலேயே டைரக்டர் கமல் சாருக்கு அப்புறம் அதை பிரமாதமா ஹேண்டில் பண்ணது டைரக்டர் கௌரவ் தான். இல்ல ஒவ்வொரு ஷாட் அசந்துட்டேன். நான் தூங்கா நகரம் பார்த்தப்பவே எனக்கு அதுதான் ரொம்ப அதிசயப்பட்டேன். எங்கேயோ ஆரம்பிச்சு ஷாட் எங்கேயோ போச்சு. ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் அது இந்த கிளைமாக்ஸ் எல்லாம் நீங்க தூங்கா நகரம் படம் பார்த்து மிரண்டுட்டேன். அப்படி வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, விக்ரம எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றா, உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றா, நம்ம வீட்டு பிள்ளைங்க. எதுக்கு குழப்பம்? நம்ம வீட்டு பிள்ளை விக்ரம பிரமாதமா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. வயசானாலும் பரவாயில்ல, வயசு ஒன்றும் பெருசா இல்லை, இன்றும் 16 தான் நம்மெல்லாம். அது இளமை அதோ அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஹீரோயின் வந்து ரொம்ப அழகு, நியாயத்துக்கு அழகு. நான் பிரபுகிட்டே பக்கத்தில் சொன்ன ஒரு ஷாட் அந்த க்ளோஸ் அப் வந்துன்னா அதை ரொம்ப அழகா காட்டியிருக்காரு விஜய். நம்மளே காட்டில அப்புறம் அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருப்பீங்களா? சரி, அதே பொழப்ப அலையிறது. ஹீரோயின் அழகா காட்டுறதே ஒரு இந்த மீட்டர் பக்கத்தில் சரி அது இப்போ இல்லையா டிஜிட்டல் இதெல்லாம் பழம்பெரும் நடிகர்களாகி என்ன எக்யூப்மெண்ட்டே தெரிய மாட்டேது. இவ்வளோண்டு ஒரு கேமரா வச்சுட்டு ஏதோ ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்களா, அது மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி இமானுடைய மியூசிக். இன்னைக்கு உலகம் பூரா அவருடைய ஒரு இசை. எங்க படத்தில் ஒன்று போட்டிருக்காரு, உச்சிதனை முகர்ந்தால்னு. ஈழத்தமிழர்களின் இதயங்களில் எல்லாம் அந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்கு. அவ்வளோ அருமையாக போட்டிருக்காரு. ஈழத்தமிழர்கள்னு சொன்னோன்னு தான் இன்னைக்கு நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் சிஎம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு அடிச்சாங்க பாருங்க, வேட்டி கட்டுறது தடை பண்ண 1 வருஷம் ஜெயில். நாங்களே ஜீன்ஸ் போட்டிருக்கோம். தடை பண்ணால் என்னன்னா சௌரியம், அதாவது எங்களுக்கு இந்த செல்போன்லாம் வச்சுக்கிற ஒரு இடம் வேணும். உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல் அடி அம்மாட்டும் தான் வருது. சமஸ்கிருத வாரா முடியாது, போ முடியாது. வேட்டி அவமரிச்சேன்னா உள்ள பிடிச்ச 1 வருஷம் போட்டுருவேன். தமிழக மீனவர்கள் பிரச்சனையாட்டு முதல் குரல் கொடுக்குறாங்க. ரொம்ப பெருமையா, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ரொம்ப கௌரவமா இருக்கு. அவங்களுடைய ஆட்சியில் நம்ம இங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு போராட்டம் நடந்தது, தம்பி பிரபலா கலந்துக்கிட்டாரு, என்னால கலந்துக்க முடியல, தவிர்க்க முடியாம வெளியூர்ல இருந்தேன். அதனால இந்த மேடையில் அதை தொட்டு பேச வேண்டியதா போச்சு. தயாரிப்பாளர் சொல்ல முடியும் தனஞ்சயன் அவர்கள். இல்ல என்ன உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம்னா, இப்ப இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்தோடனே அக்ரிமெண்ட் கொண்டு வந்து நீட்டுவாங்க. படிக்காம கையெழுத்து போட்டா ஓகே, படிச்சோம்னு வச்சுக்க அப்படிங்கிற கோபம் வரும். என்ன அது அவ்வளவு கண்டிஷன். 36 வருஷமா நடிச்சுட்டு இருக்கிறான், நீ சரியா நடிக்காட்டி ஒண்ணு மாத்திடுவோம். உன் வாய்ஸ் சரியில்லைன்னா வேற ஆளை வச்சு டப்பிங் போனே தகடுன்னு வசனம் பேசி முன்னுக்கு வந்தவன்டா. நடிகர் தினம் பராசக்தியில பேசின வசனத்தை பேசி காட்டி சான்ஸ் வாங்கிடுவேன். என் வாய்ஸ் நீ எப்படி மாத்த முடியும்? கை வச்சிருக்க என் வாய்ஸ்ல. எங்கேயோ கார்பரேட் கம்பெனி நார்த் இந்தியன் எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால சீனியர் ஆர்டிஸ்ட் அக்ரிமெண்ட் போடல, கொஞ்சம் பார்த்து மரியாதையா போடணும். நீங்க கமல் சார் அக்ரிமெண்ட் போடல, நீங்க சரியா நடிக்காட்டி வேற ஆளை மாத்திருவீங்க சொல்லுங்க. உலக நாயகன், உலகத்துல எவனுமே 10 ரோல் நடிச்சது இல்ல. அதனால அந்த ரெகுலர் ஃபார்மேட் இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போட முடியாது, போங்க அப்ப நடிக்கல இந்த படத்துல அப்படின்னா. தனஞ்சயன் சார் வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சார், நம்ம நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி. எவ்வளவு கோவம் வந்தாலும் லேட்டா 2 மணிக்கு வந்தாலும் ஒரே சிரிப்புல ஆல் க்ளோஸ் வந்து ஒரே சிரிப்பு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க சார்.
அப்படியே மாடு பின்னாடி போற கண்ணுக்குட்டி போய் ஃபுல் படத்தை நடிச்சுட்டு வந்து ஏகப்பட்ட கையெழுத்து போட்டாச்சு. ஒண்ணு அது என்ன எழுதியிருக்குன்னா ஒண்ணுமே படிச்சு பார்க்கலாம். இல்ல என்னன்னா ஒரு அந்த அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு இது வேணும். என்னென்னமோ கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒன்றும் யோசிக்காம கையெழுத்து போட்டாச்சு. தனஞ்சன் சார் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இல்ல அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனசு இருந்தா தான் அந்த கட்டி மேய்க்க முடியும். சார் அப்பா என்ன உங்கள் குரலின் அடிமைகள் நாங்கெல்லாம். எனக்கு அந்த 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 அப்பா பாட்டு வந்து நான் தான் எனக்காக பாடம் தேசதா சார் எனக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு. இன்னைக்கு வந்து ராத்திரியில வந்து ஒரு எனக்கு மலையாளம் புரியாது, பட் நைட்டு படிக்கல ஒரு 1 hour அந்த 60s 70s வந்த மலையாள பாட்டு மலையாளமே புரியாம ஐயோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு படுத்தா தான் அந்த ஓமலாலை கண்டு ஞான் பூங்கினாவிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு படுத்தா தான் சந்தோஷம். ஏசுதா சார் கோடி கோடி வணக்கங்கள். நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் உங்கள் குரல். நன்றி, வணக்கம். இதுதான் நான் முதல்ல எடுத்துக்கிற ஒரு செல்ஃபி. அதாவது ஆடியன்ஸ்க்காக இன்னைக்கு ஒவ்வொரு கலைஞனும் தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அதாவது சினிமாவோட தரத்தை வந்து அதிகப்படுத்துறது ஆடியன்ஸ் ஆன உங்களை தான், நீங்க தான். அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சிகரம் தொடு ரொம்ப ஒரு எந்துவான இளைஞர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு தலைப்பு. இந்த சிகரம் தொடுறது வந்து ஒரு சீலிங்கை தொடுற மாதிரி 4 ஏணிலாம் போட்டு தொட்ட முடியாது. இந்த சிகரம் தொடுறதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அவ்வளவு வலிமைகளையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கணும் ஒவ்வொரு மனுஷனுமே. அப்படி விஸ்வரூபம் எடுக்கிறது நிறைய பிரச்சனை இருக்குது. விஸ்வரூபம் எடுத்த கமல் சாருக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை நிறுத்தாமல் தொடர்ந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்க கமல் சார் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கினது, அவர் வந்து நடுநாயகமாக இருந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சத்யராஜ் சார் அவர் தமிழ் சினிமாவில் நிறைய சிகரங்களை தொட்டிருக்காரு. பத்தாதுன்னு சொல்லிட்டு சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் இங்கேருந்து தீபிகா படுகோன்னு சொல்லிட்டு அந்த அழகான சிகரத்தையும் தொட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்காக அந்த ஹீரோகிட்ட வந்து நிறைய அடி வாங்கினார். அவர் சாரணமே இல்லாமல் அவ்வளோ அடி வாங்கினார். இன்னமும் அவர் திருந்தல. இப்பவும் பார்த்தீங்கன்னா மோனல் கஜாரை பற்றி அவ்வளோ அழகாக இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைங்கிறாரு. ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப அழகாக தான் இருக்கு அந்த பொண்ணு. அதை நானும் வந்து மொழிமொழிகிறேன். போக போக பார்த்தீங்கன்னா அந்த கானா பாலா வந்து பாட்டு எழுத போறாரு. மோனல் கஜாரே நீ போனால் பேஜாரே அப்படின்னு ஒரு பாட்டை எழுத போறாரு. அந்த அளவுக்கு அழகா இருக்கு அந்த பொண்ணு. நான் எங்கேயோ பேச வந்து எங்கேயோ திசை மாறி போயிட்டேன். சரி, விக்ரம் பிரபு இந்த கைத்தட்டல் பத்தாது, இன்னும் நிறைய ஒரு கைத்தட்டல் வாங்க போறாரு. சண்டையில சொல்லுவாங்க இது சண்டை ஓகே சண்டையில சொல்லுவாங்க இது என்னடா உங்க அப்பன் பாட்டன் சொத்தா அப்படின்னு கேட்பானுங்க. அந்த மாதிரி அவருக்கு இந்த நடிப்புங்கிறது ஒரு அப்பன் பாட்டன் சொத்தாவே அவருக்கு அமைஞ்சு போச்சு. இவர்கிட்ட நான் ஒரு விசேஷமான ஒரு ஃபேஸ் கட்டை பார்க்குறேன். ஃபேஸ் கட்னா அந்த கேக்கை கட் பண்ணா எப்படி ஒரு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபேஸ் கட்டை அவர்கிட்ட இருக்கு. அந்த முகத்தில் இருக்க ஒரு இறுக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்கிறது படம் பார்க்கும்போது எனக்கு தெரியாது. அந்த போலீஸ் கெட்டப்பில் வரும்போது வாவ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்டர் ரொம்ப சத்யராஜ் சார் சொன்னார் ரொம்ப அழகாக அந்த படத்தை வந்து நல்ல அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் அண்ணாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசையில். அப்படிப்பட்ட இமான் அண்ணாச்சி அவர் பாடல் எழுதின எடிட்டர் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த மேடையில் என்னுடைய சுயநலமான ஒரு 2 வரியை மட்டும் நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்தோடனே என்னை கிழிகிடின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். என்னன்னா இந்த மாதிரி அது எப்படி சூர்யா மேலே உங்களுக்கு என்ன பார்த்திபனுக்கு என்ன கோபம், அல்லது வந்து அது எப்படி சூர்யா படத்தோட போட்டி போடலாம் அப்படிலாம். அது ஏன் எப்படி நடந்ததுன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஜிகிர்தண்டா படம் வந்து திருட்டு விசிறியில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளரோட கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமா நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் இல்லை கமிஷனர் ஆஃபீஸுக்கும் போய்கிட்டே இருக்கோம். திருட்டு விசிறி வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருக்கோமே தவிர இதுக்கு இன்னும் பலன் வராமல் இருக்கு. அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், சார் உங்கள் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ஃபர்ஸ்ட் டேயே பார்த்துருவேன் அப்படின்னு. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் போல இருக்கு நம்ம படத்துக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படியே பேசிட்டு இருந்தவர் கடைசியாக சொன்னார், இப்போ என்ன சார் படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நொந்து போயிட்டேன் நான். அதாவது நான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து இந்த மாதம் வெளியாக போகுதுங்கிற தெரியல, ஆனால் ஃபர்ஸ்ட் டே என் படம் பார்த்துருவேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சரி நம்ம படம் போய் சரியாக ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முதல் படம் வெளியாகும் போது அப்போ வந்து கமல் சார் படம் வெளியாயிருந்தது, அபூர்வ சாகர்னு ஒரு படம். அப்போ நான் ஒரு சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்தேன்.
யானைக்கு சோறு கொடுக்கும்போது ஒரு பருக்க கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கமல் சார் படம்லாம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் அந்த படத்துக்கு போங்க, டிக்கெட் கிடைக்கலாம் என் படத்துக்கு வாங்கன்னு. இப்போவும் அதே மாதிரி ஒரு டெக்னிக், எல்லாரும் சூர்யா படத்துக்கு போங்க, சூர்யா படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுங்களேன் என் படத்துக்கு வந்து சேருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த August 15 என்னுடைய படத்தை நான் வெளியிடுறேங்கிறத உங்கள் எல்லார்ட்டையும் இங்கே நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து உங்கள் படத்துக்குள்ளே போந்து என் படத்துக்கான பப்ளிசிட்டி. நான் அது கூட நான் எல்லாம் சொன்னாங்க, August 15 அவ்வளோ பெரிய படம் வருதுங்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. நான் வந்து உடனே விளம்பரம் எழுதினேன். August 15 அந்த கோட்டையில் கொடியேற்றினா கூட இந்த குட்டி பசங்கள்லாம் வந்து சட்டையில் குத்திக்கிற சின்ன கொடியாட்டம் என்னுடைய படம் அப்படின்னு எழுதினேன். அதை என்ன பண்ணாங்க, இன்னைக்கு விளம்பரத்தில் அதை போடாமல் இந்த வேட்டிக்கு தடை செய்யக்கூடாதுன்றதுனால அமலாபால் வேட்டி கட்டிட்டு இருக்க ஒரு இதை பார்த்தோன்னே அவங்க எமோஷன் ஆகி அதை எடுத்து விளம்பரத்துக்கு போட்டாங்க, வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் எனக்கு வந்து கூடிய விரைவில் நிறைய நடிகர்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான நடிகராக நான் கருதுறது விக்ரம் பிரபு அவர்கள். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த சிகரம் தொடு படத்தில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் நல்லா இருக்கும்னு நம்பலாம். நீங்களும் நம்புங்க. நன்றி. இந்த பாடல் வந்து என்ன எழுதுவதற்காக எழுதி பாடணும் அப்படின்னு தான் எனக்கு எண்ணம். சரி, அந்த அந்த ஒரு எண்ணத்தில் தான் போனேன். கௌரவ் இயக்குனர் வந்து அதாவது ரொம்ப என்னை வந்து டார்ச்சர்னு அதை சொல்ல முடியாது, டார்ச்சர் மாதிரியே இருந்தது, ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த பாடல் எழுத சொல்கிறப்போ ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பயங்கர சீன் போடுது, அந்த பொண்ணு வந்து கலாச்சி நீங்கள் எழுதுன அப்படின்னாரு. ஏன்னா எல்லாம் வர பாட்டெல்லாம் அப்படி தான் வந்து நிற்குது, ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிக்கிறது, சோகமாகிறது, பொண்ணு போகிறது, இந்த மாதிரி கேஸ் தான் என்கிட்ட வருது. இருந்தாலும் சரி எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து எழுதுனேன். அவருக்கு உதாரணமாக எனக்கு ஒரு உதாரணம் தந்தார். ஒரு கோவிலாண்ட ஒரு புறா இருக்கும், அதை வந்து கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த புறா வந்து அடிச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் காசு கொடுத்து தூக்கி மேலே விட்டுரும் அப்படின்னு சொன்னார். அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து பாடல் எழுதி இமான் சாரை சந்தித்தோம். அவர்கிட்ட கொடுக்குறப்போ ஒரு 4-5 சரணங்கள் எழுதினேன். ஓரளவு கரெக்டாச்சு. இமான் சார் கொடுத்தோன்னே அவர் எதுவுமே பேசலை, செக்கு கையில் கொடுத்து விட்டார். ஏதோ சும்மா கடமைக்கு எழுதுன மாதிரி தான் நான் நினச்சின்னு வந்தேன். என்னால் வெளியே கூட என்னால் பைட்ஸ் தர முடியல, ஏன்னா பாட்டு இருக்குதா இல்லையான்னு சந்தேகமாகவே இருந்தது. உள்ளே வந்து பார்த்தா எல்லா வரிகளும் இருந்தது. இந்த பாடலை மிக சிறப்பாக அன்பு சகோதரர் நடராஜ் அவர்கள் பாடியிருக்கிறாரு. என் மூலிமா, இமான் சார் மூலியமாகவும், இந்த சிகரம் தொடு மூலியமாகவும், இயக்குனர் கௌரவ் சார் மூலியம் அவருக்கு ஒரு நல்ல பிரைட் சான்ஸ் இருக்கும். ஊடக நண்பர்கள்லாம் அவரை மிகைப்படுத்தி பண்ணுங்க. என்னுடைய பாட்டு இது, அந்த பாட்டு இட்டனா தான் நல்லா எழுதியிருப்பேன். Vanakkam everyone. Warm welcome to all media, my guest. And I really want to thank my director, Gaurav Garu. Thank you so much, sir, to give me this opportunity. Dhananjay, sir. It's really amazing to working with my team. My Vijay, sir, my cinematographer, Imam, to give... It's a pleasure working with all of you and all my direction team who helped me throughout movie with the dialogues and everything. Especially Vikram. It's amazing to work with you. I feel like a family to be with this amazing team. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். எதோ யோசிச்சு வச்சிருந்தேன், எதையோ சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் கும்கியோட நிறைய நாள் செஞ்ச படம் இந்த படம் தான். போன மே ஆரம்பித்தோம் அண்ட் இந்த மே தான் முடித்தோம். பட் அது வந்து ஒரு ஒரு நல்ல டீம் இருந்துச்சு, அதனால் ஈஸியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அவரோட ஃபஸ்ட்டு கதை கேட்ட போதே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு. அண்ட் சிகரம் தொடுன்னு ஒரு டைட்டில் சொன்ன உடனே அதோட ஒரு பாசிட்டிவ் டைட்டில் நிச்சயம் கிடைக்காது. ஸோ இமீடியட்டாக ஓகேன்னு சொன்னேன். அண்ட் அவருக்கு வந்து அவரோட அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்னு தெரிஞ்சு ஸ்கிரிப்டில் கேட்ட உடனே அப்படி தான் எதுவும் இதில் வந்து எங்கள் அப்பா நடிக்கலைன்னா கூட சத்யராஜ் சார் அப்பாவை நடிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அப்பாவை எவ்வளோ நேசிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இங்கே இருக்கிற அனைவருக்கும் அவங்களோட அப்பாவை யோசிக்கிற மாதிரி தான் இது ஒரு படமாக இருக்கும். இன்னைக்கு கமல் சார் வந்தாங்க, பிரதர் தனுஷ்,
கேஎஸ் ரவிக்குமார் சார், சிவா, விஜய் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சத்யராஜ் சார் கூட நடித்ததுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு சீன் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி தானே ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டு இருக்கீங்க, இது ஓகேயா இந்த மோஷன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஆமாம் அங்கிள் கரெக்ட் தானே, சாரி அங்கிள் சார் தான் கூப்பிடுவேன், பட் சின்ன வயசுலேயும் தெரியுறதால அங்கிள்னு பேசுவேன். ஆமாம் அங்கிள் இது கரெக்ட் தானே அங்கிள், அப்படி எதாவதுனா நீங்கள் சொல்லுங்களேன் அங்கிள், நான் எப்படியும் உங்ககிட்ட கற்றுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி கூடயே இருந்து ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் எல்லாமே இந்த 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 க்ரூவாக இருக்கட்டும், காஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங். அவங்களோட கேமராமேன் விஜய் சார், கௌரவ் வந்து கண்ணா பின்னான்னு ஷார்ட்ஸ் சொல்லுவார். நான் சொன்னேன், சார் நான் நடிக்கணுமா இல்லாட்டி கேமராவே நடிச்சுட்டு போயிருமா சார், சும்மா எங்கெங்கேயோ சுற்றுறீங்க கேமராவை, நிற்கணுமா வேணாமா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு 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 புதுமை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து செய்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். சரி ஏதோ புதுசாக செய்கிறாங்க, நம்மளும் அதில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்லது. அதான் அகெயின் ஒரு பாசிட்டிவ் தாட் தான் அதுலேயும். இன்னைக்கு எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ சொல்லியிருக்காங்க. நான் நிறைய விஷயங்கள் மறக்கிறேன். சிகரம் தொடுதோ இல்லையோ, ஆனால் எல்லாம் மனசை தொட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் யூடிவி தனஞ்சயன் சார், தேங்க்யூ. யூ வண்டர்ஃபுல் டீம். அண்ட் அழகாக ஒரு நீங்கள் கார்ப்பரேட்டுன்னு சொன்னால் கூட அது நீங்கள் அழகாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இமான் சொல்லவே வேணாம், கும்கிக்கு அப்புறம் இப்போது ஒரு பிரதர் கைவிடல பிரதர். இதுக்கப்புறம் என்னோட அடுத்த படத்துலேயும் சேர்ந்து தான் செய்கிறோம். ஸோ வரிசையாக களை கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் குட் திங்ஸ் டுகெதர் சார். உத்தம வில்லன் கடைசி 2 நாள் சொன்னாங்க கமல் சார், அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் லேட்டானா அது 3 நாள் ஆகிடுமோன்னு பதட்டமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். கும்கி ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போ லொக்கேஷன் பார்த்து வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு படத்தை முடிச்சிட்டாங்க. நானும் அதிகமாக எதிர்பார்க்குற படம் உத்தம வில்லன். சிகரம் தொடு. எங்க ஹீரோ முத டைமண்ட் பாபு சார் வந்து ஆபீஸுக்கு கூட்டு வந்தாங்க விக்ரம் பிரபுவை. கூட்டு வந்துட்டு சொன்னாங்க, சரியான ஒரு என்ட்ரி வேணும், முத உங்களை கூட்டு வந்து காட்டுறேன், ஒரு சரியான படம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் கண்டிப்பாக நம்ம கம்பெனியும் இருக்குது, நம்மளும் இருக்கோம், சரியான நேரத்தில் அது பண்ணுவோம் சார். ஆனால் முதல்ல பண்ணுறது அது நான் என்ன கமிட்மெண்ட்டு அப்போ வேறு டைரக்டர்ஸோட வேறு ஹீரோஸோட பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் முதல் பண்ணுற படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கணும். அந்த டைரக்டர் முக்கியம், அந்த கம்பெனி ரொம்ப முக்கியம் சார். அது குறித்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கான்சியஸாக கரெக்டாக செட் பண்ணணும் சார் சொல்லியிருந்தேன். ஆனால் ரெண்டுமே அழகாக அமைஞ்சது. பிரபு சாலமன் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர், திருப்பதி பிரதர்ஸ், அது என்னுடைய கம்பெனியாகவே இருக்குன்னு நான் அப்போ நினைக்கல. ரொம்ப சரியாக அமைஞ்சு கும்கி முதல் படத்திலே சிகரம் தொட்டுட்டார் அவர். அவ்வளோ பெரிய ஹிட்டு. சிகரம்னா மலை மேலே அவ்வளோ மேலே ஏற்றி வச்சிருப்பார் படத்தில். பிரபு சாலமன் மலைமலையாக ஏற்றி தான் அந்த படத்தில் எடுத்தார். அவ்வளோ பெரிய வெற்றி படம், அவ்வளோ பெரிய சாங்ஸ், அவ்வளோ பெரிய ஹிட்டு. அடுத்த படத்துக்கு பிரபு சார்கிட்ட போயிட்டு நான் ஒரு கதை கேட்டிருக்கேன் சார், இவன் வேற மாதிரின்னு ஒரு கதை நம்ம பண்ணணும்னு சொல்லி கேட்டோம். மறு பேச்சே இல்லாமல் உங்கள் ஹீரோ நான் எந்த கமிட்மெண்ட் இல்லாமல் தூக்கி போட்டு உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கும் எந்த விழாவில் எங்கேயா பார்த்தாலும் அப்படியே வந்து என்னென்னா, ஏய் பாடுற நம்ம சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதோ நான் எங்களை போய் முதலாளின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்கும். எவ்வளோ பிரமிப்பு அவங்க மேலே எல்லாம் எங்களுக்கு, அது எங்களுக்கு பெரிய கொடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு டைரக்டர் இங்கே ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா எப்பயுமே இடுப்பில் தூக்கி வச்சுப்பாங்க, அப்பா தான் வந்து தோளில் தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. சத்யராஜ் சார் மாதிரி ஒரு தோளில் உட்காந்தா எவ்வளோ உயரம் இருக்குன்னு தெரியும். கண்டிப்பா உங்களுடைய சிகரம் வேற எதுவுமே இல்லை, உங்க குடும்பம் தான். தாத்தா அப்பா அவங்க உயரம் தொட்டாலே சிகரம் தொட்ட மாதிரி தான்.
இந்த படத்தில் நான் அரிமா நம்பி பார்க்கல, இடையில அஞ்சான் வேலைகள் இருந்ததுனால இந்த படம் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நானும் பிரபு சாலமன் சார் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். ஒரு ஜம்ப் தெரியுது நிஜமாவே, ஒரு சின்ன ஒரு அந்த அது தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்களே உங்களுக்கே அது உள்ளூர ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைன் டூன் ஆகி வர்றது, அந்த சாங்கில் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துலேயுமே தெரியும். வேற ஒரு விக்ரம் பிரபு நான் பார்த்தேன். ஏன்னா முதல் படத்தில் கெட்டப்பில் தப்பிச்சு போயிடும். நம்ம ரியல் பேஸோட வரும்போது தான் அது பெர்ஃபார்மன்ஸ் வெளியில வரும். இந்த படம் இவன் வேற மாதிரியை விட 50 மார்க் அதிகமாக வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சனலா. பிரபு சார் இப்போ கேட்டாங்க, சார் நீங்கள் விஷால் கூட பண்ணீங்க, கார்த்தி கூட பண்ணீங்க, அந்த அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, நான் விக்ரம் பிரபு கூட வச்சு பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னாங்க. சார் நீங்கள் கேட்கன்னு இல்லை, நானாக தேடி வருவேன். மிக சரியான நேரத்தில் அது நடக்கும். அது எப்பன்னு தெரியாது, கூடிய சீக்கிரம் நடக்கும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய வளர்ந்த ஹீரோ கூட இருப்பார் அந்த நேரத்தில் நினைக்கிறேன். கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரமா இந்த உத்தம வில்லன் முடிக்கிறதுக்கு முன்னாடி 4 படம் முடிச்சிட்டார் அவரு. அவ்வளவு பாஸ்டா போயிட்டு இருக்காங்க. இது எங்கள் விழா. யூடிவி தனஞ்சயன் சார் போட்டு திருப்பதி பிரதேச எப்பயும் வரும், இந்த தடவை மட்டும்தான் அது வரல. இருந்தாலும் இது எங்களுடைய விழா தான். சித்தார்த் ராய் கபூர், அமிர்தா பாண்டே அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லணும், தனஞ்சயன் சாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கலையுடன் நண்பர்களே, அப்பாவின் இதயங்களே, மன்ற தந்தைகளே, என் அருமை விக்ரம் பிரபு என்ற தம்பிகளே, அனைவருக்கும், மீடியா, பிரஸ், கலை உலக நண்பர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்பம் எல்லாருக்கும் வணக்கம். கும்கி ஆரம்பிச்ச டைம்லேருந்தே இந்த தம்பி கௌரவ் படத்தை எடுக்கணும், எடுத்தா நான் விக்ரம் பிரபு கூட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் விடாமுயற்சியா இந்த படத்தை முடிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி தனஞ்சயன் சார் கும்கி படம் வரத்துக்கு முன்னாடியே தம்பியை புக் பண்ணி படத்தை எடுத்ததில் இப்படி ஒரு விழா வச்சதில் இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த குழந்தை இந்த 2 குழந்தைங்க ஒன்றா படித்தாங்க ஸ்கூலில். இந்த குழந்தைகள் விடாமுயற்சியில் இன்னைக்கு பெருசாக இருந்திருக்காங்கன்னா அவரை விட நீங்கள் இன்னும் பெரிய ஆள், அது வேற. அவர் உங்கள் அளவுக்கு வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். தம்பி இமான் என்ன அருமையான சாங்ஸ் எல்லாம் போடுறாரு, சும்மாவா நம்ம எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாங்ஸ் எல்லாம் போடுறாரு. காட் பிளஸ் யூ தம்பி. அண்ட் நீங்க பிரபு விக்ரம் பிரபுக்கு நீங்க ஒவ்வொரு படத்துல நீங்க சாங்ஸ் போடுறது அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோட பாருங்க, உங்க நண்பருக்காக, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரதருக்காக நீங்க போடுற மாதிரி நினைச்சு போடுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி உங்க டீம் அத்தனை பேருக்கும், உங்க டீமும், கேமராமேன் தம்பி பாலாஜி, தம்பி சதீஷ், நடிச்ச என் அருமை பெரிய தம்பி சத்யராஜ் அவர்கள் விட்டா ஜாலியாக பேசிட்டு இருப்பார். எப்படி நம்ம அவர் இன்னமும் ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு இருப்பார் அவர். பட் இருந்தாலும் அப்படிப்பட்டு ஒரு ஜாலியாக பேசக்கூடியவர், ரொம்ப எல்லாரையுமே ஒரு சபையில் எல்லாரையுமே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர் என் அண்ணன் சத்யராஜ் அவர்கள். உலகநாயகன் அண்ணன் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நமது அப்பாவே சொன்னாங்க, எனக்கு தமிழ் திரையுலக வாரிசு கமல் தான் அப்படின்னு சொன்னதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே எங்கள் குடும்பமாக இருந்து எந்த ஒரு நிகழ்ச்சியில் முன்னாடி இருந்து நடத்தக்கூடியவர் என் அருமை அண்ணன் கமல் அவர்கள். அவளுக்கு நன்றி சொல்ல தரமிட்டுருக்கேன். அதே மாதிரி தம்பி தனுஷ், தம்பி சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இவங்க எல்லாருமே என் பிள்ளை மேலே ஒரு பிரியத்தில் வந்திருக்காங்கன்னா அது அவராக வாங்கிக்கிட்ட பேர். அது எனக்காக வாங்கினதோ இல்லையோ, பட் என் குடும்பத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேர் உன்னை வாழ்த்தும் போது மேலே இருக்கிற இதயங்கள் அத்தனை பேர் உன்னை வாழ்த்துறாங்கன்னா அது நீயா 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 உருவாக்கிட்டது. இந்த படம் இன்னும் ஒன்று மென்மேலும்
நீ வளரணும், இன்னும் நிறைய கஷ்டப்பட்டு நல்ல படங்கள்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆசீர்வாதம் இருக்கு உனக்கு. இங்கே வந்திருக்க குடும்பத்தோட எங்கள் நண்பர்கள் அத்தனை பேரோட ஆசீர்வாதம் உனக்கு. அதுக்கு மேல எல்லாம் மக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அண்ணன் கமல் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் சொன்ன மாதிரி, அதாவது வந்து நாமெல்லாம் வந்து அந்த கும்கியில் வந்து அருவி போல் நாங்கள் வந்து அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளர்ந்துடுங்க அப்படின்னு. நேற்று அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அரிமா நம்பி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. அதே மாதிரி தம்பி விஜயும் தம்பி அஜித்தும் ஃபோன் பண்ணி, என்ன ஒரு விஷயம்னா நான் பண்ணாதது இவர் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஸ்லிம்மாக இருக்கிறது, அதாவது இப்படி இருக்கிறது, அதுக்கு தான் எல்லாரும் கூப்பிட்டு அவரை பாராட்டுறாங்க. அதை நீ வந்து ஒழுங்கா நீ வந்து உடம்பை பார்த்துக்க தயவு செய்து. ஸோ அதுவே உனக்கு வந்து எல்லா வெற்றியும் வந்து அமையும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்து. நீங்கள் அனைவரும் இங்கே வந்ததில் இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண மிஸ்டர் தனஞ்சயன், மிஸ்டர் கௌரவ், மிஸ்டர் இமான் அண்ட் ஆல் த யூடிவி, ஆல் த ஸ்டாஃப் ஆஃப் யூடிவி அண்ட் முக்கியமாக மக்கள், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இந்த அன்னை இல்லத்துக்கு தேவை. நன்றி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். முதல்ல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யூடிவி நிறுவனத்துக்கும், கௌரவ் அவர்களுக்கும், இமான் அவர்களுக்கும். நல்ல 2 பாடல்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் எழுதின 2 பாடல்கள் நீங்கள் இப்போ கேட்டீங்க. டக்கு டக்கு ஒரு பாட்டு, அப்புறம் சிகரம் தொடு அதோட டைட்டில் சாங். டக்கு டக்கு வந்து ஒரு இளைஞன் அவனுடைய உலகம் எப்படி இருக்கணும்னு காண்ற கனவு தான் வந்து டக்கு டக்கு. அதே சமயத்தில் சிகரம் தொடு பாடல் வந்து இரண்டு பாடல்கள். டக்கு டக்கு முதல் பாடல் வந்து ஒரு இளைஞன் அவனுடைய உலகம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு காண்ற கனவு தான் வந்து டக்கு டக்கு. இன்னொரு பாடல் சிகரம் தொடுன்ற பாடல், இந்த உலகம் தன்னோட இளைஞன் எப்படி இருக்கணும்னு காண்ற கனவு வந்து சிகரம் தொடு. இந்த 2 பாடல்களும் ஒரே படத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காகவே இந்த குழுவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல டக்கு டக்கு பாடல் ரொம்ப ஜாலியான சாங் போகும். எல்லாமே வேகமாக நடக்கணும் என் வாழ்க்கையில். காம்பஸ் வச்சு என்னோட மேசையில் நான் வட்டம் போட்டால் அது தோசையாக மாறணும். டேங்க்ல இருக்கிற சாம்பார் டேப்பில் திருப்பி விட்டா சூடாக வரணும். அந்த காரம் என்னோட சோம்பல் போக்கும். இன்னைக்கு நான் ஆஃபீஸில் போய் கேண்டி க்ரஷில் ஜெயிப்பேனா, அது கிஃப்டாக வந்த காரில் ஏறி பார்ட்டி போவேனான்ற மாதிரி ஃபுல்லாக ரொம்ப ஒரு யங்கான ஒரு ட்ரீமாக இருக்கும். சிகரம் தொடு பாடலில் வந்து எனக்கு வரிகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சி எழுதின வரிகள். அந்த பாடலில் எதுவும் முடியும் என்றே சிகரம் தொடு, வீழ்ந்து மீண்டும் நின்றே சிகரம் தொடு, ஒவ்வொரு வரியும் வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் வந்து, பெட்ரோல் காற்றில் வேண்டாமா நீ கொஞ்சம் நடந்து சிகரம் தொடு, பிளாஸ்டிக் குப்பைகள் வேண்டாமா நீ காகித பையில் சிகரம் தொடு. சிகரம் தொடுவதற்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம சிகரம் தொட முடியும். கணினி சிறை விட்டு பறந்தே சிகரம் தொடு, கடைசி சிகரெட்டை துறந்தே சிகரம் தொடு, கடந்த காதலை மறந்தே சிகரம் தொடு, கனவின் கதவுகள் திறந்தே சிகரம் தொடு, உனக்குள்ளே சென்று சிகரம் தொடு, உன்னை நீயே வென்று சிகரம் தொடு, இந்த உலகமே இனி உன்னை வணங்கிடும் சிகரம் தொடு. இந்த மாதிரி பாடல்கள் எழுதுறது வந்து ரொம்ப அபூர்வம். இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். இப்போ எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு பார்ட்டி சாங்ஸ், இது மாதிரியான சாங்ஸ், ஒரு லவ் சாங்ஸ் மட்டும் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு ஃபிலோசஃபி நம்பர்ஸ் வந்து கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் கேட்டதில் வந்து பிடிக்குதே பாடல் யுகபாரதி அவர்கள் எழுதுனதுல வந்து என்ன காரணம் என்று தெரியவில்லை, பிடிக்குதே திரும்பி திரும்ப உன்னை பிடிக்குது என்ற வரிகள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து கானாபாலா அவர்கள் எழுதின சீன் என்ற பாடலில் வந்து ரொம்ப அழகாக ஒரு எள்ளலோட முழு பாடலும் எழுதியிருந்தார். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 5 ரூபாய் ஐடெக்ஸ் மைய அதுக்கு எதுக்கு இஎம்ஐன்னு சொல்லிட்டு லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடலாசிரியர்கள் இருக்காங்க. நடிகர்களை விட தயாரிப்பாளர்களை விட பாடலாசிரியர்கள் அதிகமாக இருக்காங்க. கானாபாலா அவர்கள், நான் யுகபாரதி அவர்கள், நம்ம தனுஷ் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடித்த இன்னொரு பாடலாசிரியர் அவரோட தலைமையில் நடக்குது, கமல்ஹாசன் அவர்கள். ஸோ இவங்க எல்லாரோட முன்னிலையிலையும் இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு வெளியாகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாடல்களால் வந்து சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. சில பாடல் வரிகளை கேட்டு அவங்களோட மன அழுத்தம் வந்து கம்மியாகும் போது அதுவே இந்த பாடல் செய்கிற ஒரு பெரிய விஷயம்.
அதே மாதிரி வந்து சோர்ந்து போயிருக்கிற நிலைமையில வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான பாடல்கள் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கடமை ஆற்றுது. அது மாதிரியான பாடல்கள் தொடர்ந்து வரணும். இந்த குழுவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கமல் சாரை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. கண்டிப்பாக அதுக்காக தான் வரணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி அப்படியே இருக்கார். யாருக்குமே அவர் ஒரு வாட்டி பார்த்தா திரும்பி மறுபடியும் பார்க்கணுன்னு தோணும். அது அந்த காலத்துலேருந்து இன்னும் அதே மாதிரி தான் இருக்கார். கௌரவ் சொன்னார், நான் இதை கற்றுக் கொடுத்தேன் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறது. எங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவங்க வந்து சில பேர் இன்றைக்கி நல்ல கௌரவமான நிலையில் இருக்காங்க, இன்க்ளூடிங் கௌரவ். ஆனால் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. சில என்கிட்ட இருக்குது அப்படியே கற்றுட்டு இருந்தேன்னா சேரனோட ரூட் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் நானும் கற்றுட்டு தான் இருக்கேன். தசாவதாரத்தில் அவர்கிட்ட இருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டேன். நான் நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள், ஏன் நம்மக்கிட்ட நடிகர்கள்கிட்ட இருந்து கூட நிறைய நம்ம கற்றுக்குறோம். சிவாஜி சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம், நாகேஷ் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும். ஸோ நானே இந்த கற்றுக்குட்டி தான். அதனால் என்னை வந்து வேறு லெவல்லலாம் வச்சு வாழ்த்து வேணாம். கௌரவ் வாழ்த்துக்கள். ரொம்ப வந்ததுலேருந்து சத்யராஜ் சார் பேச்சை கேட்டு அப்படியே மெய் மறந்து உட்காந்துட்டோம். இன்னும் அதே அந்த அந்த கலோக்கியில் அது என்ன சொல்கிறது, ஒரு கேஷுவல்னஸ், அது வந்து அவர்கிட்ட தான். அவர் தனி பாணி அவருக்கு. ஸோ மற்றபடி தாத்தாவின் அந்த 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 துடிப்பு நல்லா தெரியுது அவருடைய படங்களில். இன்னும் மேலும் மேலும் அவள் வளரணும். இந்த சிகரம் தொடு, அவர் சொன்ன மாதிரி சிகரத்தை தொட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பாடல் கிடைக்கிறதோ பாடுறதோ இதுக்கெல்லாம் நான் நம்பிட்டு இருக்கிற ஒரு கடவுள் பின்னாடி இருக்கு. அது யார் பாடணும் யார் பாட வேண்டாம் அதுவும் அவன் தான் நினைக்கிறது. அதனால் நான் வந்து ஒரு சொல்கிறேன். ஒவ்வொரு தானியத்திலையும் யார் சாப்பிடணுங்கிறது எழுதியிருக்கு. அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு தானியத்திலையும் யார் சாப்பிடுங்கிறது எழுதி வச்சிருக்கிறதுக்கு கானே கானே பே லிखे है गाने वाले का नाम. ஒவ்வொரு பாடல்கள் யார் பாடணுங்கிறது முன்னாடியே எழுதி வச்சிருக்கங்கிறது நம்புறவன். அதனால இந்த பாடல் நான் பாடினேங்கிறதுக்கு முதலாக நான் சொன்ன அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ஐ விஷ் என்னுடைய புள்ள மாதிரி இல்லை பிள்ளையே அவருக்கு எல்லாவித கெப்பாசிட்டிஸ் ஸ்பெஷலி ஃபார் மியூசிக் கம்போசிங். ஆரோகணம் அவரோகணம்ங்கிறது முக்கிய சமாச்சாரம் சங்கீதத்தில். ஆரோகணத்தில் பெரியோர்கள் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு ஆரோகணத்தில் ரீச் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்ன ரிக்வெஸ்ட், ரொம்ப அவரோகணத்துக்கு போகக்கூடாது, ஆரோகணம் அவரோகணத்திலே இருக்கணும். இதுதான் எனக்கு சொல்ல வேண்டியது. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வரல, அன்னை இல்லத்தோட ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் ஏன்னா இது வார்த்தை கிடையாது. ஏன்னா 2001 வந்து சிவாஜி சாருக்கு போய் கதை சொல்ல போனேன் என்னோட கிங் திரைப்படத்துக்கு. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் நான் முதல்ல கதை சொல்ல ஆரம்பித்த போது மாடியில் தான் உட்காந்து கதை சொன்னேன். அவர் ரொம்ப தூரமாக இருந்தார். நான் சொன்னேன், அந்த வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்கு, பெலக்க சொல்லு அப்படின்னார். பெலக்கன்றது தஞ்சாவூர் சைடில் சத்தமாக சொல்லுன்ற மாதிரி. நான் வியந்து பார்த்துருக்கிறேன். அவர் வந்து இஸ் எ லெஜண்ட். எந்தவித ரெஃபரன்ஸ் இல்லாத காலத்தில் வந்து தன்னை ஷேப் பண்ணிக்கிட்ட ஒரு இன்பார்ன், அதாவது பார்ன் ஆர்டிஸ்ட்னா அவர் தான். ஸோ அந்த ஒரு அவர் மேலே வச்சிருந்த ஒரு பிரியம் தான் வந்து 2011 10 வருடம் கழித்து அன்னை இல்லத்திலிருந்து விக்ரம் பிரபுவை அடுத்துட்டு வெளியே வந்தேன். த ஜென்ரேஷன் ஷுட் நாட் ஸ்டாப். அதுதான் என்னோட ஆசை. அது வந்து அதுதான் என்னால் வந்து ஒரு ரசிகனா அது நிற்கக்கூடாது, அங்கே அது போயிட்டே இருக்கணும் அந்த குதிரை. அப்படி ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா அவர் வந்து எல்லாம் சிவாஜி சார். ஸோ அவர் வீட்டிலேருந்து வந்த அந்த பையனை எனக்கு தான் இந்த வித்தியாசம் நிறையா தெரியும். ஏன்னா முதல்ல நான் கை பிடிச்சிக்கிட்டு கும்கி ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு டே இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜோக் ஃபால்ஸில் நான் அழைச்சிட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து ஒரு டெப்த்தான ஒரு ஷாட்டு தான் வச்சேன். அந்த டிப்பில் போய் நிற்கிறது முதல் நாள் அங்கே ஆரம்பித்தது. அவர் அந்த வித்தியாசம் அடுத்தடுத்த ஷெடியூலில் மாறிச்சு. அப்புறம் இவன் வேற மாதிரி,
விக்ரம் நிறைய growth, ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிற. இன்னும் இது சிகரம் தொடர விஷயம் இல்லை, உங்களுக்கு வந்து சிகரம்ன்றது வானம் தான், அதை தொட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா தேர்ஸ் நோ எண்ட், நீ போயிட்டே இருக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். பிரபு சார், அடுத்தது வந்து சத்யராஜ் சார், உங்களாம் லெஜண்ட்ஸ். உங்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு படம் உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கிங் இது. அப்புறம் கௌரவ் ரொம்ப அழகாக எல்லா ஷார்ட் கம்போஷன்ஸ் எல்லாமே தெரியுது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. எல்லாத்த விட இந்த விழாவோட நாயகன் இமான். மீண்டும் மீண்டும் என்னதான் நம்ம வந்து ஒரு ஃபிலிமாக எடுத்தாலும் இசைதான் நம்மளை ஆக்கிரமித்து வெளியில் போகிறப்ப, எப்படி டைட்டானிக்கு 11 ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு ஜேம்ஸ் கேமரன் ஒரு வேர்டு சொன்னார், திஸ் 11 ஆஸ்கார் கோஸ் டு மை மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் ஹானர்னார். அதுதான் உண்மை. நான் பில்ட் அ ஷிப், ஜஸ்ட் அ ஷிப், அவ்வளோதான். அதுக்கு லைஃப் கொடுத்தது என்னோட மியூசிக் டைரக்டர்ன்ற மாதிரி இசை அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதை உணர்ந்து ரொம்ப அழகாக எந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி தேவைன்ற ஒரு டெவலப்மெண்ட் வந்து இமான் கிட்ட பார்க்குறேன். இமான், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதையெல்லாம் இணைத்து ஒரு திரைப்படமாக்கிய யூடிவி திரு தனிஜன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த சிகரம் தோடோட டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வரணும், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப சந்தோஷம். இந்த சிகரம் தோடு ஆடியோ லான்ச்சில் இவ்வளோ சிறப்பாக இன்றைக்கி நடந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படத்துடைய தயாரிப்பாளர் தனஞ்சயன் சாருக்கும் யூடிவி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றி, டோட்டல் க்ரூக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் கௌரவ் பற்றி சொல்லி ஆகணும். இது கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் ஒரு 1 year ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்கி முடிஞ்ச கையோட கமிட் பண்ண ப்ராஜெக்ட் இது. அண்ட் ரொம்ப அழகாக ஒவ்வொரு சாங்ஸும் தெளிவாக சுச்சுவேஷன் அந்த மூட்லாம் எனக்கு வந்து எலாபரேட்டடாக சொல்லி எனக்கு ஒவ்வொரு சாங்கும் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பர்சனல் பாண்டிங் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு. ஏன்னா ஸ்கூல் டான் பாஸ்கோ எக்மோரில் ஒன்றா படித்தவங்க, நம்பி தான் ஆகணும். ஒன்றாதான் படித்தோம். நான் எந்த வருஷமும் ஃபெயில் ஆகலை. ஏன்னா கௌரவ் சொன்ன மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா, ஏன்னா ஒரே ஏஜ் குரூப் அப்படின்ட்டார். இது உண்மையிலேயே ஒரே ஏஜ் குரூப்பு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு திரைப்படம் இவர் லான்ச் பேடாக இந்த மிகப்பெரிய வெற்றி அடைந்த கும்கி திரைப்படத்தை நான் இசையமைச்சேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது காரணம் அந்த பிரபு சோலமன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் சிகரம் தோடுக்கும் மறுபடியும் சேர்ந்து இவருக்காக வந்து டியூன் போடும்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அதான் வீட்டில் ஒரு பிரதருக்கு அவருக்கு வந்து பாட்டு பண்ணோம் அப்படின்னா எப்படி ஒரு ஃபீலிங்கோட பண்ணுவோமோ அப்படி தான் நினச்சி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஆல்பமில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. யுகபாதியாக இருக்கட்டும், மதன் கார்கி அவர்களாக இருக்கட்டும், கானா பாலா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஆல்பமில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிற சிங்கர்ஸ் மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வருண், நட்ராஜ், அரணரை அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து நட்ராஜ்னு ஒருத்தர், நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவர் அறிமுகம் ஆகிறாரு. அண்ட் சித்துன்ற ஒரு சிங்கர். அண்ட் இந்த ஒரு ஆல்பம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இதில் மெலடி சாங்ஸும் உண்டு அண்ட் நல்ல ரேசியான நம்பர்ஸும் இதில் வந்து இருக்குது. அண்ட் படம் நான் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அண்ட் சோனி மியூசிக்கு என்னுடைய நன்றி. இந்த ஒரு ஆடியோ லெவல் எடுத்து பண்ணதுக்காக ரொம்ப 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 நன்றி. அண்ட் முக்கியமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வந்து எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். கௌரவுக்கும் இந்த டோட்டல் க்ரூவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆன அன்னைக்கு சாயந்தரமே இந்த படத்தில் நான் கமிட் ஆனேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் அந்த லைஃபோட ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி சாயந்தரம் கமிட் ஆகி அடுத்த 2 நாளில் அந்த ஹிமாலயாஸ் போயிட்டோம் ஷூட்டிங்க்கு. ஸோ அதுக்கே ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த படத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன கிடைச்சிது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விக்ரம் பிரபு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது. ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு புண்ணியம் தான். அது அவர் மூலமாக பிரபு சாரோட அந்த ஒரு கான்டாக்ட் கிடைச்சிது. ஸோ அவரோட இப்போ ஒரு படமும் நடிச்சிட்டு இருக்கேன். அண்டு அவங்க மூலமாக அவங்க வீட்டு ஃபுட்டு அதோட கான்டாக்ட் எனக்கு மெயினாக கிடைச்சிது. அதை பற்றி எல்லாருமே இண்டஸ்ட்ரியிலே பேசிப்பாங்க. நான் இப்போ வந்து அதை அனுபவிக்கிறேன். ஆக்சுவலாக சிகரம் தோடு ஷூட்டிங்லையும் சரி, இப்போ அடுத்தது பிரபு சாருக்கு பையனை ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயும் சரி நல்லா சூப்பர் ஃபுட். அது எப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்போம், லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்போம், அதுவே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போவே பிரபு சார் சொல்லுவார், இந்த டின்னருக்கு அந்த இட்லியும் ஒரு சட்னியும் சார் இதை முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறேன் சார்ன்ற மாதிரி என்ன சொல்கிறது அப்படி கவனிச்சுப்பார் அவர். ஸோ அதான் விக்ரம் பிரபு ரொம்ப ஒரு எல்லாரும் தனுஷா சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல மனிதர் அவர் ஆக்சுவலாக. ஸோ
அவர் கூட நடிச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு கௌரவ் ஆக்சுவலியாக நான் வந்து இதுலேயே தூங்கா நகரத்துலேயே போய் நடிச்சிருக்கணும் கேட்டேன் அவர்கிட்ட போயிட்டு. அவர் சொன்னார் 3 ரோல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் 1 ரோல் இருக்குது, அது நான் சொல்கிறேன், பட் வேற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் தான் பேசியிருக்கோம், அவர் தான் நடிப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. யாருன்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவர் தான். அவரே நடிச்சுட்டு கேட்டேன், சார் நீங்கள் எடுத்து எங்களுக்கு படம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே நடித்து எங்களுக்கு போட்டிக்கு வரீங்களே அப்படின்ட்டு. பட் எனிவே அதுலேயும் சூப்பராக தான் பண்ணியிருந்தாரு. அண்டு விக்ரம் பிரபு கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சுக்கிறேன். என்னென்னா, இனிமேல் ஹீரோயினை லவ் பண்ணுறதா இருந்தால் அந்த பார்க்கு, பீச்சு, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி கூப்பிட்டு போய் லவ் பண்ணுங்க. மலை உச்சியில் போயிட்டு கும்கிலையும் அதான் பண்ணியிருப்பீங்க, இதுலேயும் பார்த்தா அப்படிதான். அந்த எண்டில் போய் அங்கே எப்படி லவ் வரும்னே எனக்கு தெரியல, அப்படியே காலெலாம் நட்டிக்கிட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே எனக்கு பிடிச்ச படம். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த கௌரவ் அண்ட் தனஞ்சயன் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கேமராமேன் அவர் அந்த ஹிமாலயாஸில் சும்மா சுற்றி சுற்றி சூப்பராக எடுத்திருக்காரு. ஹிமாலயாஸோட சூப்பர் ஃபுட்டேஜ் எல்லாம், ஏன்னா இப்போ அது ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, அதோட நல்ல ஃபுட்டேஜ் வேணா எங்கள் டீம் அணுகலாம், அவ்வளோ அருமையான ஃபுட்டேஜ்லாம் வச்சிருக்காரு அவர். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய ஒரு பணிவான சத்யராஜ் சார், அவர் ஆக்சுவலாக ஏதோ பெருமையாக சொல்ல வந்தார், அதுக்குள்ளே இவர் ஏதோ சாமுவேல் ஜாக்சன் யார் பேரையோ சொல்லி குழப்பி விட்டார், ஏதோ நல்ல பேரை சொல்ல வந்தார். சத்யராஜ் சார் அவரோட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, நான் அவரோட ஷார்ட்டில் இருக்கேன்னா உடனே சிவகார்த்திகேயனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவேன், ஏங்க வாங்க சத்யராஜ் சாரோட இருக்கேன்னு. ஸோ அவர் வந்துட்டாருன்னா ஃபுல்லாக கவுண்டமணி சாரும் நீங்களும் என்ன சார் பண்ணீங்கன்ட்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். சாட்டு கூப்பிட்டா கூட போகாத அளவுக்கு உட்காந்து நீங்களும் கவுண்டமணி சார் என்ன பண்ணீங்கன்னு அதை பற்றியே தான் செம்ம அவ்வளோ நல்ல கதைகள்லாம் அதில் இருக்குது. ஸோ இது அத்தனையும் கிடைச்சது காரணம் இந்த சிகரத்தோடு தான். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். அண்ட் கௌரவ சாரும் நல்ல மனிதர், அந்த நல்ல மனசுக்காகவே இந்த படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ். சிகரத்தோடு இது என்னோட 2வது படம். தூங்கா நகரத்துக்கு அப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணுற படம். ஆக்சுவலாக இந்த கதையை வந்து நான் தூங்கா நகரத்துக்கு முன்னாடியே இது என்னோட ட்ரீம் ஸ்கிரிப்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே நமக்கு, அதாவது படம் ஓடல அடுத்த பிரச்சனை, நமக்குள்ளே ஒரு பிடிச்சமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ஒரு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று. அந்த மாதிரி இந்த கதை எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸ்டோரி. என்ன காரணம்னா, ஏன்னா அப்பாவை பிடிக்காத ஆளுங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒரே ஒரு நான் எப்பயுமே சொல்லுவேன், தாய் வந்து தான் குழந்தைய வந்து இடுப்பில் தூக்கி வைப்பாங்க, ஏன்னா தான் பார்க்குற உலகத்தை தான் குழந்தை பார்க்கணும் அப்படின்னு. பட் ஒவ்வொரு தந்தையும் தான் பையனை தோல் மேலே தூக்கி வைப்பான், ஏன்னா தான் பார்க்காத உலகத்தை தான் பையன் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது உண்மையாக அதில் வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், ஐ காட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டேட். ஸோ அந்த எமோஷன்லேயே வந்து நான் இந்த கதைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த கதை மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கதை, ஒரு ஃபாதர் அண்ட் சன் கதைன்னு. ஸோ முதல்ல இந்த கதையை எழுதும்போது, முதல்ல ஒரு கதை எழுதும்போது அதில் ஹீரோ யார் அப்படின்னு வச்சுட்டு எந்த டேரக்டர் எழுத மாட்டாங்க. அப்படி எழுதுனா அது நல்ல கதையாக வராதுன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ இந்த கதை நான் எழுதி முடிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அது யாருன்னா சத்யராஜ் சார். அப்போ சத்தியமாக அதோட நான் இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறமோ, ஏன்னா 2 years இருக்கும்ல சார், 2 years இருக்கும் நான் இந்த கதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லும்போது. அதே மாதிரி கும்கியோட சாங்ஸ் பார்த்த உடனேயுமே அந்த ஹீரோ, அந்த பொம்மன்றவர் மறைஞ்சு முரளி பாண்டியன் எனக்குள்ளே வந்தார். அப்படியே பார்த்தேன், இவர் தான்டா நம்மளோட ஹீரோ அப்படின்ட்டு. அப்போ கும்கி படம் ரிலீஸ் ஆகலை, கும்கி படம் அப்போ ரிலீஸே ஆகலை. நேராக போனேன், மீட் பண்ணேன், கதை கேட்டார். எப்பயுமே ஒரு ஹீரோட கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் சொல்லிடுவீங்களா அப்படின்வாங்க. நான் போனேன்னு இவர்கிட்ட, சார் எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு சொல்ல அப்படின்னு, எவ்வளோ நேரத்தில் நீங்கள் சொல்ல ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்க அப்படின்னு உடனே. ஏன்னா எனக்கு இன்னொன்று தெரியும், இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்காரு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது எனக்கு. விக்ரம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்ததுனால ஒரு டைரக்ஷன் டீமோட வலி என்ன, வேதனைன்றது நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ என்கிட்ட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் யூ டேக் யுவர் டைம் டு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தார். ஒரு கதற ஒரு 2.5 மணி நேரம் கதை சொன்னேன் இல்லையா. அந்த 2.5 மணி நேரமும் எனக்கு தெரிஞ்ச ஐ டு ஐ கான்டாக்ட். அப்படியே என் கண்ணை அவர் பார்த்தார், அவர் கண்ணை நான் பார்த்தேன். இங்கிட்ட அங்கிட்ட கூட திரும்பல. 2.5 மணி நேரம் வித்தவுட் இன்ட்ரோல் பிரேக்கோட முடிச்ச உடனே நல்லா இருக்கு ஜி அப்படின்னு கை கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிட்டார். நானும் வந்துட்டேன். கரெக்டாக 8 o'clock திரும்பி ஃபோன் பண்ணார், இந்த படம் நான் பண்ணுறேங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அடுத்த வார்த்தை ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கதை சொன்னீங்கன்னா அது எடுத்துருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, பட் இதுக்கு நான் ஃபிட் ஆகுதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னாரு. கன்ஃபார்மாக இருக்குங்க, ஏன்னா ஜீன்லேயே இருக்கு, ஜீன்ல இருக்கு, அவ்வளோதான். ஒருத்தனுக்கு அந்த ஜீன் வந்துருச்சுனால முடிஞ்சு போச்சு. இப்போ பிரபு சார் மாதிரி பெஸ்ட் டான்ஸர் நான் பார்த்ததே கிடையாது. அவர் குண்டா இருக்காருன்னு சொல்லுவாங்க, ஆனால் பிச்சிருவார் டான்ஸு. அது அப்போ தான் சொன்னேன், ஜி நீங்கள் யூ கேன் டான்ஸ், யூ கேன் டூ எனி திங், உங்கள் ஜீனில் இருக்கு.
ஜஸ்ட் நீட் கேட்டலிஸ்ட், அதை வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் என்னென்ன படம் பண்ணுறாருன்றது எனக்கு தெரியும். அப்போ சொன்னேன், இவன் வேற மாதிரி, இது உங்களுக்கு ஒரு வேற மாதிரி ஸ்கிரிப்ட், அரிமா நம்பி ஃபுல் ஆக்ஷனு. அப்போ நான் சொன்னேன், இதில் ஆக்ஷன் இருக்குது, இது அதை விட சென்டிமெண்ட்டும் காமெடியும் கூட இருக்கணுங்க அப்படின்னு. நான் காமெடி பண்ணதே இல்லைங்கண்ணா, அதுதாங்க எனக்கு தேவை. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் புதுசாக பண்ணணும்ல. அரிமா நம்பியா அப்படி எந்திரிச்சுன்னு கிளாப் பண்ணீங்க, முதல் தடவை எந்திரிச்சுனாரு, கிளாப் விழுந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி டைமிங்கு மனுஷன் பிச்சு உதறிட்டான், சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு அப்படியே ஒரு ஷெடியூல்லையும் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் மேலே போயிட்டே இருந்தது, சீரியஸாக. அப்போ சொன்னேன் சதீஷ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் 2 பேரும் போதும், செகண்ட் ஹாஃப் இவர் போதும், இந்த கூட அந்த அங்கே ஒருத்தர் ஓரம் பண்ணிக்கிறாரு பாருங்க, இவர் லொல்லு பண்ணுறதுக்கு போதும். ஒரு வழியா என்னையும் சேர்த்துட்டாங்க படத்தில், அப்புறம் ஃப்ரீயாக அதுக்கு தானே கூப்பிட்டேன். கரெக்டு சார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டீம் எனக்கு ஃபார்ம் ஆச்சு. ஒரு சிங்கம்புலி அண்ணன், ஒரு கோவை சரளா மேடம், ஒரு கல்யாணமாலை மோகன் சார், எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆச்சு. அண்ட் தென் ஃபஸ்ட் டே ஷூட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாங் பிடிக்குதே சாங். எந்த டேரக்டரும் ஒரு சாங் 1 வருஷம் எடுத்துருக்கவே மாட்டாங்க. 2 நாள் மே மாதம் எடுத்தேன், அடுத்த 2 நாள் மே மாதம் பண்ண அந்த டான்ஸ் மாஸ்டர் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு டான்ஸை 1 வருஷம் பண்ண டான்ஸ் மாஸ்டர் நான் தான்டான்னாங்க. சீரியஸாக, ஏன்னா நார்தர்ன் லைட்ஸ் கிடைக்காது ஹிமாலயாஸில் அவ்வளோ சிம்பிளாக. ஸோ அதனால் அந்த நார்தர்ன் லைட்ஸுக்காக முதல் 2 நாள் போனோம், லிட்ரலாக எல்லாருமே உடஞ்சிட்டோம், அவ்வளோ குளிர் முடியல வர பண்ணி. ஸோ முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு திரும்பி இந்த மே மாதம் தான் அங்கே போக முடியும், ஏன்னா திறக்க மாட்டாங்க, கங்கோத்திரி கதவு திறக்காது. 12 மாதத்துக்கு 11 மாதம் 7 மாதம் மூடி இருக்கும், 6 மாதம் தான் அந்த கோயில் திறந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் திரும்பி போய் இதே சாங் ஷூட் பண்ணோம். ஸோ தனஞ்சயன் சாருக்கு நன்றி, ஏன்னா எங்கள் மேலே திரும்பி நம்பிக்கை வச்சு இவ்வளவு செலவு பண்ணதுக்கு. அடுத்ததாக மெயினாக நான் சத்யராஜ் சார் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு கிடைச்ச ஒரு டாம் குரூஸ், ஏன்னா மாலின் மண்டலம் சொன்னா வயசாயிருச்சு, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கிடைச்ச டாம் குரூஸ்ன்னு சொல்லுவேன். அவரை 2 மணிக்கு மேலே நடிக்க மாட்டேங்க வரும் அப்படின்னுவாரு. ஆனால் அவனே சரிங்க சார் வாங்க சார் அப்படின்றோம். போன உடனே அப்படியே முதல்ல விக்ரம் போய் பேசுவார், ஒரு 3 மணி வரையும் போகும் அப்படின்னு. உடனே சரி பரவாயில்ல அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சமாக நான் போவேன், சார் ஒரு 5 மணி வரையும் போகும் அப்படின்னு. அப்படியே என்ன ஒரு லுக் கொடுப்பாரு, சரி பரவாயில்ல டே. ஏன்னா இவர் சீன்ஸ் ஃபுல்லாகவே நைட் சீன்ஸ் தான், பக்காவா ஒரு ஆக்ஷனு எல்லாமே நைட் சீன்ஸு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் வந்து 6 o'clock 5 o'clock வருவார், அடுத்த நாள் காலையில் 5 o'clock போவார். ஃபுல் ஆக்ஷன்ஸ், மட்டு சண்டை புரள்றது எல்லாம் இப்படி இருக்கவே மாட்டார். அப்படியே அழுக்கு பிடிச்சி நாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அப்படியே அழுக்காவே தான் உட்காந்துருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் முகம் கோணிட்டாங்க அப்படின்னா இயக்குனரால் இயக்க முடியாது. என்னால் முடியலைங்க ப்ளீஸ் ஐ காண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. முடிச்சிருந்தா தானே? இல்லை சார், என்னையும் வந்து நிற்க சொன்னாங்க படத்தில். சரி. ஏன்னா 2 வருஷம் சார். ஆமாம் சார், 2 வருஷம் படம் எடுத்திருக்கேன். ஆமாம் சார், அட்லீஸ்ட் நல்லா பேசலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சாரோட ஒத்துழைப்பு, அதுக்கப்புறமேல என்னோட பிரதர் இமான். ஸோ இமானுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது சினிமாக்காக ஏதோ சொல்ல வரல, ஒரு 60 வருஷம் நட்பு இருக்குமா. ஏன்னா எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக. இது எப்போ தெரிஞ்சுன்னா எனக்கு ஒரு முன்னாடி பழக்கமே கிடையாது. சிகரம் தொடுவோட ஆஃபீஸ் பூஜை ஜி எல்லாரும் பேசி முடிச்சுட்டு இவரால் வர முடியல, ஏதோ ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி நின்றுட்டு இருந்தார். வந்தாங்க, வந்து பேசிட்டு ஒரு பொக்கை கொடுத்துட்டு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு கிளம்புனாங்க. கிளம்புனோடனையும் பார்த்தா அந்த நாள் ஞாபகம் மாதிரி 2 பேரும் டபார்னு திரும்பினாங்க. இப்படின்னு பார்த்தாங்க, ஹே இல்லைப்பா அப்படின்றாரு. ஒன்று இங்கேருந்து இவர் டேவிட்டு அப்படின்றாரு. பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாச மலை அப்படியே ஓடுது. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, இது பண்ணிக்கிட்டாங்க. கேட்டால் 30 years அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 15 வருஷமா இவர் சென்னைக்கு வந்துட்டார், எங்கள் அப்பா முதல்ல இருந்ததுனால யாருக்குமே தெரியல. இங்கே வந்து பார்த்த உடனே அந்த ஒரு பைண்டிங். அடுத்த நாள் காலையில் நான் அவரை போய் பார்க்குறேன், என்னை அவங்க அப்பா வந்து மகனேன்னு கூப்பிட்டாரு. ஸோ அந்த ஒரு பைண்டிங் வந்தோடனே நான் நினச்சிட்டேன், கன்ஃபார்மாக இவர்கிட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை பிடிங்கிடலாம்டா டெஃபினட்டா அப்படின்ட்டு. அது ஏன் ஸ்டுடியோ மாதிரி எங்கேயுமே கேட்க மாட்டேன், நான் வாட்டுக்கு போவேன், நான் வாட்டுக்கு வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து 6 சாங், மாதத்துக்கு ஒரு சாங் தான் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆல்பத்தில் ஒரு சாங் ஹிட்டாகிறதே பெருசு. 5 சாங்குமே எனக்கு வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்க இமானுக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்க அப்பாவுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி நட்புனால.
அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் விஜய், நானும் அவனும் ஆல்ரெடி தூங்கா நகரத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஆல்வேஸ் ட்ரை ஃபார் ஷார்ட்ஸ் நாட் டேக்கன். அதை நான் சொல்லுவேன், இந்த ஷாட் இப்படி வைக்கணும்னு நினச்சா இப்படி தூக்கி வை, எப்படியாவது வை, நீ கேமராவை திருப்பு, கேமரான்றது திருப்புறதுக்கு தானே, நீ எப்படி தான் போய், ஆனால் எனக்கு ஒரு ஷார்ட் புதுசாக இருக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஷாட்டு, படத்தில் ஓப்பனிங் ஷாட் வந்து 4.5 minutes அன்கட் ஷாட்டு. அன்கட் ஷாட் சாங்ஸ் எடுத்திருக்காங்க. சீனா 4 இடத்துல கேமரா ட்ராவல் ஆகும். ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு வீடு, ஒரு ஆம்புலன்ஸ் அண்ட் தென் திரும்பி அந்த ஆப்ரேஷன் தியேட்டர். ஸோ இந்த 4 இடத்துக்கும் கேமரா போயிட்டு வரும். சிங்கிள் டேக், நோ ஸ்டிச் ஷாட், நத்திங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 13 நாள் அந்த ஷாட் நானும் அவனும் பிளான் பண்ணி, ஆர்டிஸ்ட் கரெக்டாக அங்கே வரணும், ஏன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் கரெக்டாக வந்து நிற்கணும், வந்து நிற்க மாட்டாங்க யாருமே. ஸோ கிட்டத்தட்ட அந்த சாங் அந்த சீக்வன்ஸ் மட்டுமே 2 days ஷூட் பண்ணோம். அண்ட் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்டு தெரியும், ஒரே ஒரு சோர்ஸ் லைட் மட்டும் வச்சு மொத்த ஃபைட்டு இவரும் என்னோட சரணுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்போம். என்னோட மாஸ்டர் திலீப்ஸ் இங்கே வரல, பிச்சு கொடுத்துருந்தார் சூப்பராக. டெஃபினட்டாக இந்த படம் டெக்னிக்கல் ரீதியாகவும் ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து என்னோட எடிட்டர் பிரவீன், நேஷனல் அவார்டு வாங்கினவர். ஸோ இந்த படத்துக்கு அவரும் கொஞ்சம் நிறையா மெனக்கிட்டு இருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும். ட்ரெய்லரே கிட்டத்தட்ட 1 மாதம் கட் பண்ணோம். மிச்ச படத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு எனக்காக அவர் உழைச்சார். என்னோட ஆர்ட் டைரக்டர்ஸ், என்னோட ஃபைட் மாஸ்டர்ஸ், எஸ்பெஷலி என்னோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம். ஏன்னா நான் ரொம்ப கொஞ்சம் கோவப்படுவேன் ஸ்பாட்டில். அதுக்கு ஒரே காரணம் என்னோட குரு ரவிக்குமார் சார். அவர்கிட்ட இருந்து அந்த பழக்கம் அப்படி என்கிட்ட வந்துருச்சு. அது எதுக்காகனா, ஒவ்வொரு தடவையும் கோவப்படும் போதும் ஒரு ப்ரொடியூசரோட காசு சேவ் ஆகுதுன்னு சொல்லுவார் எங்கள் டேரக்டர். இம்மீடியட்டாக நீ கோவப்படு, இம்மீடியட்டாக வேலை நடக்கும். ஒரு நாள் முடிக்க வேண்டிய சீன் 1/2 நாளில் முடிச்சேன்னா அது நீ வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ணுற மிகப்பெரிய கடமைடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை 90 நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணி 77 நாளில் முடித்தோம் நாங்கள். அந்த கோபத்தெல்லாம் தாங்கி என் கூட துணை நின்ற என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட அசோசியேட், என்னோட கோ டைரக்டர்ஸ் அண்டு மீடியாவோட சப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு பெருசாக இருக்கணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி மகேஷ். மகேஷ் நீங்களும் வாங்க இல்லைங்க எங்களோட. மகேஷ் இதில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்ல ஒரு கலகலப்பாக இதில் படத்தில் கொடுத்துருக்கீங்க. முதல் என்னோட நன்றி இமான் சாருக்கு. சூப்பர் டூப்பர் மியூசிக், எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு மியூசிக். இமான் சார், இது உங்களோட விழா. அண்ட் அருமையான மியூசிக் கொடுத்து அதுக்கு அருமையான பிக்சரைசேஷன் இந்த என்டையர் டீம், கௌரவ் டீம் பண்ணி ஒரு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் டீமுக்கு என்னோட நன்றி. அண்ட் முக்கியமாக சத்யம் சினிமாவுக்கு இந்த மாதிரி நிறைய பிராண்டிங் பண்ணி இதை ஒரு சிறப்பாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த, அனுமதி கொடுத்த சத்யம் சினிமாவுக்கு நன்றி. இந்த விழா சிறப்பாக நடத்தி கொடுத்த நிக்கில் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நன்றி. அண்ட் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு மொமெண்ட்டோ கொடுத்தோம் எங்களுடைய விஐபிஸ்க்கு. அதை வந்து ஸ்ரீதர் சார் பண்ணியிருந்தார். ஸ்ரீதர் ப்ளீஸ் கம். ஒரு ஷார்ட் மூமெண்ட்டில் எல்லாரும் ஒரு ப்ளீஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸ்ரீதர் சார் வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணி மொமெண்டோஸ் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. சிகரம் தொடுன்ற ஒரு சரியான ஒரு டீமை வந்து மொமெண்டோ பண்ணியிருந்தாரு. அண்ட் விக்ரம் பிரபு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தில் வந்து கெட்டப் எல்லாம் பிடிவாதம் பண்ணி, நான் எவ்வளோ சொன்னேன் கௌரவ் கிட்ட, கொஞ்சம் அவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாதீங்க, முடி வெட்டி தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. பட் இல்லை, இதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், இந்த போலீஸ் ரோலில் இப்படி தான் நடிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அவரை எல்லா விதமாகவும் டிமாண்ட் பண்ணி அவரை வந்து மோல்ட் பண்ணி இவ்வளோ அற்புதமாக இந்த படத்தில் வந்து நிறைய மேட்ரு கொண்டு வந்திருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம் வந்திருக்கு. போத் திலீப் சுப்ராயன் அண்ட் பில்லா ஜெகன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் விஜய், பர்டிகுலர்லி நார்த்தில் எடுத்ததெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு மிக திருப்தியான, மிக சந்தோஷமான, ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப சிறப்பாக கௌரவம் அவங்களோட டீமும் என்டையர் க்ரூ ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க. மோனல் வந்து வானவராயன் வருமா இது வருமா தெரியாது ஃபர்ஸ்ட், பட் ஆனால் டெஃபினட்டாக மோனல் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஆல் தி பெஸ்ட் மோனல். அண்ட் சத்யராஜ் சார் இந்த படத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. அதே மாதிரி சதீஷ் அண்ட் மகேஷ் எல்லாருமே. ஸோ ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலியை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. அனைத்து ஊடக நம்பர்கிட்ட எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு. எங்கள் படத்துக்கு எல்லாருக்கும், எல்லா படத்துக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றி அடை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருந்து இப்போ நடுவில் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணி ஆர்டர் மாற்றி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஏன்னா கமல் சார் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அது இருந்தோம். நீங்கள் எல்லாம் இங்கே இருந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிஸ் பண்ண சார், நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். YouTube viewers, please subscribe to Redpix.